ரோட் டு ப்ரோ பாக்ஸிங் டே 3ல எனக்கு இன்னைக்கு மார்னிங் 2 செஷன் இருந்தனால மார்னிங்கே கால் போயிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆனதோ ஓட்ஸ் மீல் சாப்பிட்டு பேக் டு பேக் 2 செஷன் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ரெடி ஆகி போயிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு HRX அண்ட் 10+ கிளாஸ் மார்னிங் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்னோட ரெஸ்ட் டே இருந்தாலும் சரி ஓகே ஒரு சர்க்கியூட் ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லிட்டு லெக்கை தவிர மிச்சம் எல்லா ஒர்க் அவுட்டும் போட்டேன். ஸ்டார்டிங் ஸ்கிப்பிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஷோல்டர்ஸ் செஸ்ட் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிட்டு அப்புறம் நானும் கல்ஃபிட்ல தான் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் ஹைதராபாத்ல. என்னோட பெங்களூர்ல என்னோட சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு ஸோ டைரக்டா இங்க ஹைதராபாத் வந்துட்டேன். ஸோ எல்லா மசிலையும் டார்கெட் பண்ணிட்டு கொஞ்சம் கை ஸ்டிஃபா இருந்தனால கொஞ்சம் ஸ்நாட்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போக நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு எக்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு. ஸோ எக் போய் பை பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு போயிட்டேன். வழக்கம் போல எக்ஸ் அண்ட் ரைஸ் எடுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் கல்போ எனக்கு 3 செஷன் இருந்தனால ரெடி ஆகிட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோட மீல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் வந்திருந்தானுங்க. ஸோ அவனுங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தானுங்க. சாப்பிட்டு டேரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து HRX அண்ட் 10+ கிளாஸ் இருந்தனால ஸோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாள் டேரெக்டாக சவ்வே போயிட்டேன். வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 5 வாட்டி அது சவ்வே போயிடுவேன். போய் அங்கே உள்ள நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போய் எப்பவும் போல் என்னோட ஃப்ரூட்ஸ் அண்ட் டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிட்டேன்.